ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு என்னோட பதிவில் அதாவது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னேறனா இந்த சமுதாயம் அவங்கள எந்த மாதிரி பேசும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு என்னையும் என் தம்பியை வச்சுதான் நான் சொல்ல போறேன். என் தம்பி 9th படிச்சுக்கிட்டு இருக்கப்பயே எங்க வீடு கஷ்டத்துல இருந்தனால குடும்ப கஷ்ட காரணமாக அவன் ஒரு ஃபைனான்ஸ் வேலைக்கு போயிட்டான் மெட்ராஸ்க்கு. அங்க அவங்க ஒரு ஓனர்ட்ட அவன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். ஃபைனான்ஸ் ஒரு 5 வருஷமா சம்பாரிச்சுதான் எங்க குடும்ப கஷ்டத்துக்கு என்னைய படிக்க வச்சான். எங்க வீட்டு கடன் எல்லாம் அவன் தான் கட்டனான். அப்படி இருக்கப்ப அவன் 5 வருஷமா அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். திடீர்னு அவனுக்கு அவங்க ஓனருக்கு ஒரு சின்ன சண்டை வந்துருச்சு. அவங்க ஏதோ ஒரு லைன் போக சொல்லி என்னால முடியல, போக முடியல, இன்னைக்கு டயர்டா இருக்குன்னு ஏதோ சொல்லிட்டா. அதனால அவருக்கு கோவம் திட்டி விட்டாரு. அப்ப என் தம்பி நேரா அவன் வசூல் பண்ண பணத்தை பூரா அவங்க தங்கியிருந்த ரூம்ல ஃபுல்லா வச்சுட்டு அவன் கிளம்பி அவனோட திங்ஸை மட்டும் எடுத்துட்டு கிளம்பி ஊருக்கு வந்துட்டான், ஓனர் திட்டான்ற கோவத்துல. அதாவது அவன் வர்றப்ப எப்படி வந்தான் அப்படின்னா, ஒத்த ரூபா கூட அவர் பணத்தை எடுக்க கிடையாது. அவன் அக்கௌண்ட்ல இந்த மினிமம் பேலன்ஸ் 500 ரூபாய் இருந்துச்சு, அதை மட்டும் எடுத்துட்டு வீடு வந்து சேர்ந்தான். அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னு தெரியாம ரொம்ப கஷ்டத்துல இருந்தோம். அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, காய்கறி வியாபாரம் பார்க்கலாம் தம்பி அப்படின்னு என் தம்பிகிட்ட சொல்லி எங்க அம்மா, எங்க அப்பா, என் தம்பி 2 பேரும் 2 வருஷம் படாத கஷ்டப்பட்டு கடனை ஃபுல்லா கட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் காசு அப்புறம் சேர்த்து வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆனா அவனை என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? அவன் நல்ல நிலைமைக்கு வந்த உடனே அவன் வேலை பார்த்த வட்டி கடையில இருந்து அமௌண்ட்டை திருடிட்டு வந்துட்டான், திருடிதான் வாழ்க்கையில முன்னேறிட்டான் அப்படின்ன மாதிரி என் தம்பி அவதூறு பேசுறாங்க. ஆனா அவங்க ஓனர் என்ன பண்ணாரு, என் தம்பி வந்ததுக்கு அப்புறம் பல பேர் அந்த இடத்துல வேலைக்கு வச்சிருக்காங்க, யாருமே சரியா நிக்கல. மறுபடியும் என் தம்பியை வர சொன்னாங்க. என் தம்பி சொந்த பிசினஸ் பண்ணால போக முடியல. பல லட்சம் செலவு பண்ணி அவங்க பையனுக்கு போன வருஷத்துல கல்யாணம் வச்சாங்க. அவங்க பையன் பல லட்சம் செலவு பண்றாங்க. அப்ப யார வேணாலும் அவங்களுக்கு காய்கறி சப்ளை பண்ண ஆளை கூப்பிட்டுருக்கலாம். ஆனா என் தம்பியை கூப்பிட்டு நீ காய்கறி சப்ளை பண்ணுப்பா என் பையன் கல்யாணத்துக்குன்னு சொல்லி அவங்க ஓனர் கூப்பிட்டு அவனை சப்ளை பண்ண சொன்னாங்க. அப்ப எந்த அளவுக்கு என் தம்பி மேல நம்பிக்கை வச்சிருந்தா அவர் இந்த அளவுக்கு அந்த கல்யாணத்துக்கு அவனை இன்வைட் பண்ணியிருப்பாரு. அப்ப தெரியாத மக்கள் எப்படியெல்லாம் பழி சுமத்துறாங்க. ஒரு பையன் தன் உழைப்பால மேல வந்தான். இதே என்னை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட கஷ்டத்தை நானும் அனுபவிச்சேன். ஒரு சொந்த இடம் வாங்கி வீடு கட்டணுன்ற என்னோட பல நாள் ஆசைக்கு இடம் வாங்கினேன், வீடு கட்டினேன். என் தம்பி எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணனா. அது மட்டும் இல்லாம நான் சம்பாரிச்ச காசு, எங்க வீட்டுக்காரு எல்லாரும் சம்பாரிச்ச காசை கொஞ்சம் சேர்த்து வச்சு நாங்க கொஞ்சம் வீடு கட்டணும். அப்ப இவ எங்க இருந்து திடீர்னு இவ்வளவு வீடு கட்டுறா, இவ்வளவு பெருசா வீடு கட்டுறா, அப்ப இவ தப்பான வழியில தான் போய் சம்பாரிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி என்னைய ஒரு பக்கம் பேசுறாங்க. அப்ப ஒரு பெண் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முயற்சி பண்ணி மேல வந்தாலும் அவதூறு தான் பேசுறாங்க. ஒரு ஆண் கஷ்டப்பட்டு மேல வந்தா ஒண்ணு கொள்ளையடிச்சிட்டு வந்துட்டான், இல்ல திருடிட்டு வந்துட்டான்னு பேசுறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம ஒரு பெண் தப்பா போயிட்டாங்கன்னா இவளை பத்தி எனக்கு ஏற்கனவே தெரியும், இப்படிதான் போயிருவா, குடும்பம்னா அவளுக்கு என்னன்னு தெரியாது, இப்படிதான் குடும்பத்தை விட்டு போயிட்டான். ஆனா குடும்பத்தை காப்பாத்தணுன்றக்காக யாரு என்ன வேணாலும் பேசிக்கங்க, தன்னோட சொந்த காலில் நிக்கணும் ஓடி உழைச்சு கடனை வாங்கி லோனை வாங்கி வீட்டை கட்டினா ஏதோ ஒரு வழியில போய் தப்பா வாங்கிட்டு இவ்வளவு பெரிய வீடு கட்டா. அப்ப இந்த சமுதாயம் எப்படி நம்மளை வாழ விடுன்னு நான் கேட்கிறேன். கஷ்டப்பட்டு உழைத்து மேல வந்த என் தம்பிக்கு கொடுத்த வார்த்தை திருடன், எனக்கு கிடைச்சது தவறான வழியில போய் உழைச்சு மேல வந்துட்டாங்க, தவறான வழியில போய் சம்பாரிச்சு மேல வந்துட்டாங்க. இப்ப இந்த மக்கள்கிட்ட எப்படிதான் வாழ்ந்தாலும் பேசுறாங்க, வீழ்ந்தாலும் பேசுறாங்க. இந்த விமர்சனங்கள்லாம் கண்டு நாங்க ஒரு நாள் பயப்படவும் கிடையாது, இதை நாங்க காதுல வாங்கிட்டதும் கிடையாது. எங்க அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது, சோறு போட்டு எங்களை வளர்த்தாரோ இல்லையோ, திருடு பிராடு பித்தலாட்டம் இந்த 3 மட்டும் வாழ்க்கையில எப்பயுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் எங்க அப்பா எங்களை சொல்லி கொடுத்து வளர்த்துறாரு. அப்படி வளர்த்தனாலதான் இன்னைக்கு என் தம்பி ஒரு நல்ல நிலைமையில இருக்கான், நான் இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்கேன். எங்க கூட பிறந்தது எங்க 2 அக்கா, என்னோட சேர்த்து 3 பொண்ணு, என் தம்பி ஒரு ஆளு. எங்க 2 அக்காவுக்கு கல்யாணத்துக்கு காசு முதற்கொண்டு என் தம்பி தான் கடன் அடைச்சான். அப்ப அவ்வளவு கஷ்டப்பட்ட ஃபேமிலில இருந்து சொந்த கால்ல நிக்கணும்னு நினைக்கிறப்ப எப்படி இந்த சமுதாயம் ஒருத்தவங்களை இழிவுபடுத்தி பேசுதுன்னு பாருங்க. இதே நாங்கெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்க போய் ஒரு இவங்களோட விமர்சனங்களை கடந்து மேல வந்துகிட்டு இருக்கோம். இதே கொஞ்சம் மோசமான நிலைமையில இருந்தவங்க என்ன முடிவு எடுத்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அதாவது எலும்பில்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசலாம் அப்படின்றதுக்காக சில பேர் பேசுறாங்க. எப்படி வேணாலும் வாழலான்றது ஒரு வாழ்க்கை இருக்கு, இப்படித்தான் வாழணுன்றது ஒரு வாழ்க்கை இருக்கு. எங்களுக்கு இப்படித்தான் வாழணுன்ற ஒரு வாழ்க்கையில தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். பாக்குறவங்களுக்கு வேணா எங்களோட வளர்ச்சியை கண்டு பொறாமப்படலாம். அதற்காக எல்லாரும் தவறான வழியில போய் சம்பாரிச்சுதான் திருடிதான் பொழைக்கணும்னு அவசியம் இல்லை. உண்மையான உழைப்பு என்றைக்கும் நம்மளை உயர்த்தும், அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. என்னோட பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. தேங்க்யூ.